எனக்கு இப்படி ஆயிப்போச்சே. ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? நான் என்ன பண்ண? ஐயோ, என் பொண்ணுங்க எப்படி இருக்காங்களோ? ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட தண்டனை? என் உயிரை எடுத்துக்கிட்டு என் பிள்ளைங்களோட உசுரை காப்பாத்திடு. காப்பாத்து. என் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? எல்லாம் சரியாயிடும். மாமா அழாதிய. எனக்கு தெரியும் அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அந்த முத்தாரம்மா நம்மள கைவிட மாட்டா. அவங்க நல்லபடியா திரும்பி வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க. எதுவுமே சொல்லாம போறாங்க. ரெண்டு பேரும் இங்கே இருங்க. அங்க நீங்க வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நான் போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். இருங்க. இல்ல, நாங்க சரியா கேட்டு சொல்லு. நான் என்ன பண்ணுவேன்? நானே கையால என் பொண்ணுக்கு விஷத்தை கொடுத்துட்டேன். என் கையால தானங்க விஷத்தை கலந்தேன். நானே இப்படி பண்ணிட்டேனே. ஏன் சத்தம் போட்டுட்டே இருக்க? பேசாம இரு. என்ன பேசுற நீ? கொஞ்ச நேரம் பேசாம இரு. இந்த கையால தான் நானே விஷத்தை கலந்தேன். பிள்ளைங்களே, நானே இப்படி பண்ணிட்டேனேங்க. அர்ச்சனா பேசாம இரு. எதுவும் பேசாத. எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்க பாவி. நான் தான் பாவம் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அர்ச்சனா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? எதுவும் பேசாத. ஏங்க, அந்த நான்சி பேச்சு கேட்டு பாயசத்துல விஷத்தை கலந்து என் பிள்ளைங்களுக்கு நானே விஷத்தை வச்சு பாவம் பண்ணிட்டேனேங்க. ஐயோ, இது எல்லாத்துக்கும் நான் தாங்க காரணம். மூடியா கொஞ்ச நேரம். நான் தான் விஷத்தை கலந்தேன். நான் தான். சொன்னா கேளு அர்ச்சனா, எதுவும் பேசாத. நீ இப்படியே பேசிட்டு இருந்தீனா சீதா எதுவும் கேட்ட போறா. சொன்னா கேளு. கேக்கட்டும், நல்லா கேக்கட்டும். கேட்டுட்டு வந்து என்ன செருப்பாலி அடிக்கட்டும். எல்லாத்தையும் கேக்கட்டும். அப்பதான் எனக்கு புத்தி வரும். நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு அவங்க தண்டனை கொடுக்கட்டும். சொன்னா கேளு. என் பிள்ளைங்களுக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்க. நானே என் பிள்ளைங்களுக்கு விஷம் கொடுத்துட்டேனே. அது ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. சத்தமா இவ சத்தம் போட்டு அழுதுட்டே இருக்கா. அதான். அர்ச்சனா, இது ஹாஸ்பிட்டல், அழக்கூடாது. சொன்ன கேளு அர்ச்சனா. ஆண்டி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. 3 பேரும் உயிர் பொழிச்சு வந்துருவாங்க. எனக்கு தெரியும். அந்த முத்தாரம்மா துணையா இருக்கா. நீங்க அழாதிய. முத்தாரம்மாவை வேண்டிக்கோங்க. எல்லாத்தையும் அவ பாத்துக்குவா. ராம் வந்துட்டான். சொன்னா கேளு, அழாத. அப்பா, டாக்டர் என்னப்பா சொன்னாங்க? நம்பிக்கையா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 3 பேரும் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களா? பயமா இருக்குடா, ரொம்ப பயமா இருக்கு. மாமா, நான் உங்களை பார்க்கணும். நீ உள்ள போடா. நீ போலீஸ்காரன் தானே? உன்னை யாரு என்ன கேள்வி கேட்பாங்க? நீ போ. போ. டாக்டர், என்னோட சிஸ்டர்ஸ் தான். என்ன கண்டிஷன்? எப்படி இருக்காங்க? சார், ரொம்ப ஸ்ட்ராங்கான பாய்சனா இருக்கு. போராடிட்டு தான் இருக்கும். எந்த மாதிரி பாய்சன் தெரிஞ்சா கொஞ்சம் ஃபாஸ்டா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல சார். பாயாசம் சாப்பிட்டதா தான் சொல்றாங்க. டாக்டர், பாயாசத்தோட சாம்பிள் இருந்தா கண்டுபிடிக்கலாம்ல? கண்டிப்பா எங்களால கண்டுபிடிக்க முடியாது. லேப்
லேப்ல தான் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு வேணா நாங்க ஹெல்ப் பண்றோம். நீங்க போலீஸ் ஆபீசர், நீங்க நேரா போனா ஃபாஸ்டா ரிசல்ட் கிடைக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க சார். ஓகே டாக்டர், நான் சாம்பிள் எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட்டோட வரேன். ஓகே. டாக்டர், என் தங்கச்சிங்களை எப்படியாவது பொழைக்க வச்சிருங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். போங்க, சீக்கிரம் வாங்க. ஏய், என்னப்பா சொன்னாங்க? பாஸ், என்ன பாஸ் சொன்னாங்க? செல்வி, பாயாசத்துல என்னென்னலாம் போட்ட? ஏலக்காய், முந்திரி பருப்பு, சர்க்கரை, அவ்வளவுதாங்கய்யா. ஏன் பாஸ், எதுக்கு இதெல்லாம் கேக்குதிய? பாயாசத்தை டெஸ்ட் பண்ணா அதுல என்ன விஷம் கலந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு ஃபாஸ்டா ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு டாக்டர் சொன்னாங்க. தெரிஞ்சா காப்பாத்திடலாமா? ராம், பாயாசம் யூனிட்ல கொஞ்சம் இருக்கே. ராம், நான் போய் எடுத்துட்டு வரவா? ஏய், போடா, சீக்கிரம் போடா. வேணாம், நானே போறேன். லேபுக்கு போகணும். நானே காஸ்டியூமோட போனா டெஸ்ட்டை சீக்கிரமா பண்ணிடலாம். நான் பாத்துக்கிறேன்பா. பாஸ், குழு ஆளுங்கெல்லாம் அங்கதான் இருக்காங்க. அப்பா, நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். பாஸ், நானும் உங்க கூட வரட்டா? சரி வா சீதா. அப்பா, நான் ரிப்போர்ட்டோட வரேன். ராம், விட்டுறாத ராம். உன் தங்கச்சி இங்க சாக கிடக்குறாங்க. ராம், இதுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்க நாங்க பாத்துக்கிறோம் சித்தப்பா, நாங்க பாத்துக்கிறோம். என்னாச்சு? பசங்க எப்படி இருக்காங்க? நான்சி, நீ தான் பசங்களை காப்பாத்தணும். பசங்களை நீ தான் காப்பாத்த முடியும். என்னாச்சு? நீங்க என்ன சொல்ல வரீங்க சுபாஷ்? எனக்கு புரியல. கொஞ்சம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? என்ன பாய்சன்னு தெரிஞ்சாதான் பசங்களை காப்பாத்த முடியுமா? அதனால பாயசத்தை செக் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாராம். யூனிட்ல இருக்கிற பாயசத்தை எடுக்க ராம் போயிட்டு இருக்கான். ஆனா அத நான் கீழே கொட்டிட்டேன். ஐயோ, நான் என்ன பண்ணணும்? அத பட்டுன்னு சொல்லுங்க. நான்சி, நீங்க கொடுத்த பாயசனை தானே நானும் அர்ச்சனாவும் பாயசத்துல கலந்தோம். அது என்ன பாயசன்னு தெரிஞ்சா பசங்களை காப்பாத்திடலான்னு டாக்டர் சொல்றாங்க. என்ன பாயசன் அது? அந்த பாய்சன், அது என்ன பாய்சன் சரியா தெரியலையே. பாட்டில் எங்க வச்சீங்க? அத நான் எங்க வச்சேன்னு தெரியல. முட்டாளா நீங்க? அவசரத்துக்கு ஒரு காரியத்தை பண்றோம்னா அது என்ன விஷயம், ஏது விஷயம்னு தெரிஞ்சுக்கிட்டா பண்ணுவாங்க. யாரையோ கொல்ல விரிச்ச வலையில தேவையில்லாம போய் விழுந்துட்டு இப்ப ஏன் உயிரை எடுத்துட்டு இருக்கீங்க? நான்சி, நீங்க தானே வாங்குனீங்க, உங்களுக்கு தெரியாதா? என்ன விஷத்தை வாங்கி என்கிட்ட கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஏய், அந்த பாய்சனை நான் நேரா வாங்கல, ஒரு ஆளை வச்சுதான் வாங்கினேன். நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் என்ன பாய்சன் கண்டுபிடிச்சு சொல்றேன். நான்சி, விஷத்தை கொடுக்க சொன்னதே நீங்க தானே. நீங்களே இப்படி சொன்னா எப்படி? கண்டுபிடிச்சு சொல்றேன். ஹலோ ஹலோ ஹலோ. மீரா. என்னென்ன? மீரா, தப்புதான், எல்லாமே தப்புதான். எதுக்கு இப்படி இருக்கீங்க? கடவுளே, பசங்களை காப்பாத்தணும் மீரா, அதனாலதான். அங்க பாருங்க, அர்ச்சனா எப்படி அழறாங்கன்னு பாருங்க. அவங்கள தனியா விட்டுட்டு வந்து இங்க நின்னு போன் பேசிட்டு இருக்கீங்க. போங்க, போய் ஆறுதல் சொல்லுங்க, போங்க.
மீரா நீ இதைத்தான் சொன்னியா? ஆமாண்ணே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா பசங்க பிழைச்சு வந்துருவாங்க. ராம் பாயசத்தை எடுத்துட்டு வர போயிருக்கான். அது என்ன விஷம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. போய் அர்ச்சனா கிட்ட பேசுங்க, போங்க. பாஸ், பாஸ், பாயசத்தை கொடுத்ததும் என்ன கலந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்கல்ல? சார் கண்டிப்பா காப்பாத்திடுவாங்க. கான்ஸ்டபிள் சார். பாயசத்தை எடுத்துக்கிட்டு டாக்டர் சொன்ன லேபுக்கு போயிடுங்க. ஓகே சார். டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. கமிஷனர் சார் மூலமா நானும் சொல்லிட்டேன். இமீடியட்டா டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வேணும். ஹாஃப் அன் அவர்ல லேப்ல இருப்போன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஓகே சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார். நீங்கள் கவலைப்படாதீங்க சார். சாம்பிள் மட்டும் கொடுத்தா போதும். 10 நிமிஷத்தில் லேபுக்கு போயிடுவோம் சார். சரி, உள்ளதா இருக்கு, நாங்க போய் எடுத்துட்டு வந்தோம். ஓகே சார். முத்தாரம்மா, ஏமா இப்படி சோதிக்கிற? அந்த பசங்களை காப்பாத்து தாயே. சீதா வா போலாம். வாங்க. சீதா, பசங்க எப்படி இருக்காங்க? சரியாயிட்டாங்களா? ஆபத்து ஒண்ணும் இல்லையே? அக்கா, அந்த பாயாசத்துல என்ன கலந்திருக்குன்னு தெரிஞ்சாதான் காப்பாத்த முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அந்த மிச்ச பாயாசத்தை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஐயோ, மிச்ச பாயாசமா? ஆமாக்கா, சத்யா, அஞ்சலி, பிரியா 3 பேரும் மட்டும் தானே பாயாசத்தை குடிச்சாங்க. மீதி பாயாசம் அப்படியே தானே இருக்கும். அது இல்ல சீதா, அந்த பாயாசம். என்னாச்சுக்கா? அந்த பாயாசத்துல இப்ப எங்களுக்கு கொஞ்சம் வேணும். அதுதான் அவங்க டெஸ்டுக்கு அனுப்பணும். இத சாப்பிட்டனால தானே என் பொண்ணுங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சுபாஷ் சாரும் அர்ச்சனா மேடமும் மிச்சர் இந்த பாயசத்தை கீழே கொட்டிட்டாங்க. அது சாப்பாட்டுல எல்லாம் கலந்துருச்சு. நாங்க தூக்கி குப்பையில போட்டுட்டோம். இப்ப என்ன பண்றது சீதா? சார், லேபில் பேசியாச்சு சார். சாம்பிள் கொடுத்தா 2 மணி நேரத்தில் ஃபுட்டில் என்ன கலந்துருக்குன்னு ரிசல்ட் கொடுத்துருவாங்க சார். சாம்பிள் கொடுங்க சார். ஐயோ, என்ன பண்றது தெரியலையே. எப்பதான் சார் ரிப்போர்ட் வரும்? வந்துகிட்டே இருக்காங்க டாக்டர். இதோ இப்போ வந்துருவாங்க. என்ன சார் நீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வா. வந்துட்டாங்க. ரிப்போர்ட் கொடுங்க சார். டாக்டர், அது வந்து என்னாச்சு? ரிப்போர்ட் இன்னும் லேட் ஆகுமா? அர்ஜென்ட், பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? சாரி டாக்டர், மிச்ச வச்ச பாயாசம் அங்க இல்ல. பயத்துல கொட்டி க்ளீன் பண்ணிட்டாங்க. என்ன சார், பாயாசத்துல என்ன பாய்சன் கலந்திருக்குன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேத்த மாதிரி மெடிசன் கொடுக்க முடியும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க. பேசிக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா எந்த மெடிசனும் ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராம், என்னாச்சுடா? மீதி பாயாசத்தை சுபாஷ் சித்தப்பா அப்பவே கோவத்துல வந்து கொட்டிட்டாராமா. டெஸ்டுக்கு சாம்பிள் கிடைக்கல. இப்ப என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியலப்பா. பாயாசம் இருந்தாதான் என்ன விஷம்னு கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும்னு டாக்டர் சொல்லுதாங்க. முத்தாரம்மா, என்ன சோதனை இது? சீதாம்மா, வீட்ல கொஞ்சம் பாயாசம் இருக்கு. அக்கா, வீட்ல பாயாசம் இருக்கா? ஆமாங்கம்மா, மீதி பாயாசத்தை வீட்ல மூடி தான் வச்சிருக்கேன். அப்போ நீ எங்க கூட வா. அப்பா, நான் போய் ரிப்போர்ட்டோட வரேன். சீதா வா போலாம். சரி, வா. வாங்க போலாம். என்னாச்சு? ராம் எங்க போறான்? வீட்ல இருக்கிற பாயாசத்தை டெஸ்டுக்கு கொடுக்க போறாங்க.
வீட்ல வேற பாயசம் மிச்சம் இருக்கா? ஆமா. செல்விதா நீங்க கிளம்பும் போது யூனிட்ல சொன்னாலே மிச்சம் இருக்கு சாப்பிடுங்கன்னு. நீங்க சாப்பிடலையா? வீட்ல சாப்பாடு இருக்கு, பசிச்சா போட்டு சாப்பிடுங்க. பாயாசமும் எடுத்து வச்சிருக்கேன். ஆஹா. ஐயோ, யூனிட்ல இருந்த மிச்ச பாயாசத்தை கீழே ஊத்திட்டோம். அதனால விஷம் கலந்த விஷயம் வெளியில தெரியாதுன்னு பார்த்தா இப்ப வீட்ல இருக்கிற மிச்ச பாயாசத்தை ராம் டெஸ்ட் அனுப்ப போறோம். என்ன ஆகுமோ? நாம பண்ண காரியம் பசங்களுக்கு தெரிஞ்சா அவமானம் ஆயிடுமே. கடவுளே. அர்ச்சனா, எப்படி இருக்காங்க பசங்களா? கண்ணு முடிச்சிட்டாங்களா? கான்சியஸ்னஸ் வந்துருச்சா? பேசுறாங்களா? நான்சி, பாயாசத்தை எடுக்க ராமு சீதாவும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. எடுத்துட்டாங்க. அதுல என்ன கலந்துருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நாம 3 பேரும் மாட்டிப்போம். அப்படியா? கேர்ள்ஸ் எப்படி இருக்காங்க? ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்களா? கொடுக்கறாங்க. ஆனா இன்னும் கண்ணு முழிக்கல. என் பிள்ளைங்களுக்கு நானே விஷத்தை கொடுத்துட்டேன். இது பாருங்க, பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. டாக்டர் காப்பாத்திடுவாங்க. நான்சி, அந்த விஷ பாட்டில் அங்கதான் இருக்கு. ராம் அதை பார்த்துட்டானா எங்களை அடிச்சு கொன்னுடுவான். பிள்ளைங்களும் எங்களை வெறுத்துருவாங்க. ஏதாவது பண்ணு நான்சி, ஏதாவது பண்ணு. பாயசம் இல்லைன்னா கண்டிப்பா டவுட் வரும். அர்ச்சனாவும் சுபாஷும் உளறியே மாட்டிப்பாங்க. என்ன செய்யலாம்? கடவுளே. சீக்கிரம் எடுத்துட்டு வா. கொடுங்க கொடுங்க. அக்கா ஒரு கரண்டி கொடுங்க, ஒரு பாத்திரமும் கொடுங்க. பாஸ், பல்லி விழுந்து கிடக்கு பாஸ். ஐயோ, பல்லியா? Thank God. பசங்களை காப்பாத்திடலாம். வாங்க போலாம். பாஸ், சாம்பிள் எடுத்துக்கலாம் பாஸ். பாயாசம் வேண்டாம், வா போலாம். வா. சித்தம்மா, நம்ம கிச்சனுக்கு பல்லி வர வாய்ப்பே இல்ல. பல்லி வராதபடி வாசனை வச்சிருக்கேன். ஐயோ செல்வி அக்கா, இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. வாங்க போலாம், வாங்க.
பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சரி சரி வாங்க போலாம். பாஸ் மறுபடியும் என்னாச்சு? நான்சி இங்க தானே இருக்காங்க. ஆமா. அவங்க தெரியாம எடுத்து சாப்பிட்டாங்கன்னா பிரச்சனையாயிட போகுது. உடனே போய் அதை கீழே கொட்டிட்டு வாங்க. சரி பாஸ். செல்விக்கா வாங்க. செல்விக்கா இத கொட்டிட்டு நல்லா கழுவிருங்க. அம்மா வந்து பாத்துக்கலாமா? செல்விக்கா தெரியாம இத லண்டன் சாப்பிட்டா பாவம் உயிரே போயிரும். என்ன இருந்தாலும் ஒரு உயிர் தானக்கா. ஆமாம்மா இன்னும் சாப்பிடல. நல்ல வேளை கடவுள் சரி, சரி. காப்பாத்திட்டாரு. நீங்க போய் அதை உடனே கழுவுங்க. வந்து கழுவிக்கலாமா? இன்னும் ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்கு. ஆமா. டாக்டர் என்னாச்சு மிஸ்டர் ராம்? அது வந்து